வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸில் ரீசனிங்கில் இன்றைக்கி நம்ம 11வது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 10 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே வந்து எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதில் உங்களுக்கு வந்து 2 மார்க் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து எஸ்எஸ்சியில் பர்டிகுலராக 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஆர்டர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் எஸ்எஸ்சி ஜிடியில் இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஆர்டர் மட்டும்தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2021 கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் தட் இண்டிகேட்ஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் இன் த ஆர்டர் இன் விச் தே அப்பியர் இன் அன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஓகே, அதாவது இந்த மாதிரி 5 வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 5 வார்த்தையுமே வந்து நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரியில வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இதை எப்படி குயிக்கா சால்வ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஷார்ட்கட்டும் சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க வந்து ஆப்ஷன் எதையுமே பார்க்க வேண்டாம். இப்போ டிக்ஷனரி அப்படின்னா அது ஏபிசிடி ஆர்டர்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த மாதிரி பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஇ 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 எஸ்பிஇ, இந்த 3 லெட்டரை மட்டும் வச்சு நம்ம எது ஃபர்ஸ்ட் வரும் எது 2வது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இப்போ 4வது லெட்டரை பாருங்க. 4வது லெட்டரை பார்த்தீங்கன்னா இங்க சி 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 ஏ. ஓகே, அதாவது ஏ சி, இந்த 2ல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் ஏ தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேர்டு வந்து எது? இந்த 5 வேர்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இந்த 5வது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5வது வரும். அடுத்ததான் இப்போ மற்ற வார்த்தைகளை பாருங்க. ஓகே, இப்போ 4 லெட்டர் வந்து மற்ற வார்த்தைகள் வந்து சேமா தான் இருக்குது. 5வது லெட்டருமே வந்து பாருங்க ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லி சேமா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த 6வது லெட்டரை பார்க்கணும். இங்க இ எஃப் ஏ எஃப். இப்போ இதுல பார்த்தாலே தெரியுது இ எஃப் ஏ, இந்த 3ல எது ஃபர்ஸ்ட் வரும்? ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அப்போ அடுத்த லெட்டர் வந்து என்னது? அடுத்த வேர்டு வந்து 3வது வேர்டு. ஓகே, இப்போ அடுத்த 3 வார்த்தைகள்ல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இஎஃப்எஃப். ஓகே, இ தான் ஃபர்ஸ்ட் வரும், இக்கு அப்புறம் தான் எஃப் வரும். ஓகே, அப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து என்ன வரும்? 1 வரும். 3வதா வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு வரும். ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பாருங்க எஃப் எஃப், இங்க ஒய், அடுத்து இங்க ஐ. ஓகே, ஐக்கு அப்புறம் தானே ஒய் வரும். ஸோ அப்போ ஐ வர்றதுதான் வந்து அடுத்த வேர்டா இருக்கும், 4வது. ஸோ அடுத்த வேர்டு வந்து 2வதா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து டிக்ஷனரியில வரக்கூடிய ஆர்டர். ஓகே, ஆனா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு டைம் பத்துமா? டைம் பத்தாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மார்ட்டான ஒரு அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4 ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 5 1 3. ஓகே, இந்த 4 வேர்டை மட்டும் பாருங்க. ஓகே, அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல 3 தான் இருக்குது. ஓகே, 1 5 3 தான் இருக்குது. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படி மாதிரி பாருங்க. ஓகே, இப்போ 1ல வந்து என்னது? எஸ்பிஇசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3. ஓகே, எஸ்பிஇசி. அதுக்கப்புறம் வந்து என்னது? 5 எஸ்பிஇஏ. ஓகே, ஸோ ஏ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 5வது தான் வரப்போகுது. ஸோ 5வது வந்து இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்குது. ஓகே, மற்ற எல்லாத்துலயுமே வந்து வேற தான் இருக்குது. ஸோ 5ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா என்ன? முதல்ல நம்ம பண்ணதுக்கு இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து உங்களுக்கு 10 செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரு சில கொஸ்டினுக்கான 15 செகண்ட் கிட்ட ஆகலாம். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ 4ஆ 2ஆன்னு பார்த்தா போதும். ஓகே, இப்போ 4 வந்து என்னது? எல்இஏ, ரெண்டுமே எல்இஏ. அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் டி. ஓகே, எஸ்க்கு அப்புறம் டி வருமா? டிக்கு அப்புறம் எஸ் வருமா? எஸ்க்கு அப்புறம் தான் டி வரும். ஓகே, அப்போ 4வது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 4வது தான் வரப்போகுது. இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க 2 2 2 தான் வந்திருக்கு. அதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ 4வது வேர்டை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதான் 4வது வேர்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2வது வேர்டும் வந்துருச்சு. ஓகே, அடுத்த பாருங்க 3 3 5. 3ஆ 5ஆன்னு பாருங்க. இப்போ 3 வந்து என்னது? எல்இஏவி. ஓகே, 5 வந்து எல்இஎஸ். ஓகே, எல்இ சேமா இருக்குது. அடுத்த லெட்டர் ஏ. ஓகே, ஏ வருமா? எஸ் வருமா? ஏ தான் வரும். அப்போ 3 வர்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, 3 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 3வது வேர்டையுமே நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்து 1 5ஆன்னு பாருங்க. ஓகே, 1ல எல்இடி, 5ல எல்இஎஸ். எஸ்க்கு அப்புறம் தான் டி வரும். அப்போ 5 தான் வரும். ஓகே, 5ஆ 1ஆன்னு பார்த்தோம்னா 5 தான் வரும். 5ஆ 1ஆன்னு பார்த்தா 5 தான் வரும். ஸோ அப்போ 5 வர்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே,
ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 42351 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இதுல வந்து பாருங்க 2 2 2 1 ஓகே. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது வேர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகே. ஏன்னா அப்படி இருக்கிறதா வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ ரெண்டாவது நம்ம செக் பண்ணிடலாம் ஓகே. CLA சேமா இருக்கு. அடுத்ததா IR ஓகே. ஐக்கு அப்புறம் தான் R வரும், அது எல்லாருக்குமே தெரியும் ஓகே. அப்போ 2 தான், இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஓகே. ரெண்டாவது வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரும், அதையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததா 1 1 1 தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து 4 3 பாருங்க. இப்போ CLE இங்க CLA ஓகே, 3 தான் வரும், 4 வராது ஓகே. இப்போ அடுத்தா பாருங்க 5 4 பார்க்கணும் ஓகே. இப்போ CLE இங்க CLO, E தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ 4 தான் வரும் ஓகே. 4 தான் வரும், 5 வராது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதுல நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே. இப்போ அடுத்ததா பாருங்க, அடுத்து நம்ம குயிக்காவே பார்க்கலாம். இப்போ 3 1 2 3 1 2 ஓகே. 1 TRIM, அதே மாதிரி 2 TRIP ஓகே. இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும்? M தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகே. அடுத்ததா 3 பாருங்க, 3 1 2 தானே. 3 வந்து பாத்தீங்கன்னா TRIN ஓகே. எம்முக்கு அப்புறம் தான் N வரும், அப்போ 1 தான் ஓகே. 1 வர்றதான் ஆன்சரா இருக்கும். ஸோ இதுவுமே வந்தாலும் இதுவுமே வராது ஓகே. இப்போ அடுத்ததா 3 4 மட்டும் பாருங்க. இப்போ 3ல TRIN, 4லையுமே TRIN. அடுத்ததா ஐயா கேயா, ஐக்கு அப்புறம் தான் கே வரும் ஓகே. ஐ வந்து 9வது லெட்டர், கே வந்து 11வது லெட்டர். ஸோ ஐக்கு அப்புறம் தான் கே வரும். ஸோ அப்போ 3 தான் ஓகே. ஸோ 3 தான் வரும், அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வரப்போமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாருங்க 3 தான் வந்து 4 ஆப்ஷன்ல இருக்குது ஓகே. அப்போ 3வது வார்த்தையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததை பாருங்க 5 2 4 ஓகே. 2 5 4 பாருங்க. 2ல MOR, 4ல MOR, 5லயுமே MOR. இப்போ அடுத்த லெட்டரை பாருங்க T இங்க R ஓகே. ஸோ ஆருக்கு அப்புறம் T வருமா, Tக்கு அப்புறம் R வருமா? ஆருக்கு அப்புறம் தான் T வரும் ஓகே. அப்போ 5 தான் ஓகே, 5 தான் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம், 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 4 2 பாருங்க ஓகே. T வந்திருக்கு. அடுத்தா பாருங்க I தான் வந்திருக்கு. அடுத்தது இங்க F இங்க S ஓகே. F தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் S வரும். அப்போ 4 தான் ஓகே. ஸோ 4 தான் வரும். அப்போ வந்து இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஓகே. ஸோ 3 5 4 2 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆர்டரா இருக்கும் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 3 ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகே. 4 4 3 4 இருக்கு. அப்போ 4 3 பார்த்தா போதும். இப்போ 4 COU, 3மே COU. அடுத்ததா N இங்க R ஓகே. Nக்கு அப்புறம் தான் R வரும் ஓகே. அப்போ 4 தான் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? 4 தான் வரும். இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். 5 2 பாருங்க. 5ல வந்து COUR, 2ல COUR ஓகே. இங்க வந்து A இங்க S ஓகே. ஸோ ஏக்கு அப்புறம் தானே S வரும். ஸோ அப்படினால 5 தான் ஓகே. 5 தான் இருக்கும். 5 வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தா வந்து பாருங்க 2 2 வந்திருக்கு. ஸோ 2ஐயுமே கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்ததா 1 3 1 3 பார்க்கணும் ஓகே. COURT அடுத்து இதுல போகுது ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வருது ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் இது வரும் ஓகே. ஸோ அப்போ 1 தான், 1க்கு அப்புறம் தான் 3 வரும். ஸோ பிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இதுல 2 1 3 பார்க்கணும் ஓகே. 1 3 2 ஓகே. 1 2 3 CREE CREM CREO ஓகே. ஸோ இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் CRE தான். அடுத்த 4 லெட்டர் EMO. தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்போ வந்து 1 தான் ஓகே. இப்போ 2ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததா 2 3 பாருங்க, ஆன்சர் வந்துடும் ஓகே. இப்போ இங்க M வந்திருக்கு, O வந்திருக்கு. Mக்கு அப்புறம் தான் O வரும். அப்போ 2 தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். இது வந்து தப்பா இருக்கும் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த பாருங்க 3 தான் இருக்குது எல்லா ஆப்ஷன்லயுமே. ஸோ அப்போ நம்ம வந்து 3வது வேர்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம். 1 5 2 4 ஓகே. ஸோ 4 ஆப்ஷனையுமே நம்ம செக் பண்ணணும். 4 ஆப்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஓகே. இப்போ CON இதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. 4வது லெட்டரை பாருங்க GF. Fக்கு அப்புறம் தானே G வரும். Fக்கு அப்புறம் தான் G வரும். அப்படி பார்த்தா 2வதும் 5வதும் இருக்குது. அடுத்தது பாருங்க U ஓகே. இப்போ இதுல எது ஃபர்ஸ்ட்னே நம்மளுக்கு தெரியல ஓகே. Fக்கு அப்புறம் தான் G வரும். ஆனா இதுல எது ஃபர்ஸ்ட்னு தெரியல. அதனால நம்ம இதுல 2ஐயும் பாக்குறோம் ஓகே. U வந்திருக்கு. அடுத்ததா SC. ஸோ சிக்கு அப்புறம் தானே S வரும். அப்போ 5 ஓகே. ஸோ 5 தான் வந்திருக்கும். 5 தான் வந்திருக்கும். ஸோ 5 வரக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும் ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 3 பாருங்க ஓகே. POS ஓகே. அடுத்தா பாருங்க Sக்கு அப்புறம் தான் T வரும் ஓகே.
ஸோ அப்போ 2 தான். ஸோ 2 தான் வரும். 3வது வர்றதை வந்து கேன்சல் பண்ணலாம். அடுத்து 5. ஓகே, 3 ஆப்ஷன்லேயும் 5 இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து 1ஆ 3ஆன்னு பாருங்க. ஓகே, 1ல் POS, 3லையும் POS. அடுத்ததான் எஸ்ஸுக்கு அப்புறம் தான் T வரும். ஓகே, அப்போ 1 தான். ஓகே, 3 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 3ஆ 4ஆன்னு பாருங்க. 3ல் வந்து POST, இங்கேயும் POST வந்திருக்கு. அடுத்ததான் இங்கே H வந்திருக்கு, இங்கே E வந்திருக்கு. ஓகே, ஸோ ஈக்கு அப்புறம் H வருமா, Hக்கு அப்புறம் E வருமா? ஈக்கு அப்புறம் தான் H வரும். அப்போ 4 தான். ஓகே, ஸோ 4 வர்றதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான டாபிக் தான். இதுலையுமே வந்து நான் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. அடுத்த இது வந்து 2வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இருந்தாலும் இதுக்கு முன்னால இருந்தே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.